இப்போது ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து மேரேஜ் பண்ணும்போது 30,00,000 20,00,000 அப்படின்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதை வந்து ஃபினான்ஷியலாக வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மேரேஜில் கொஞ்சம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி கடன் வாங்காமல் எப்படி அதுலேருந்து தப்பிக்கிறது? ஒரு பையன்பா 21 வயசு 25 வயசுப்பா கல்யாணம் ஆகணும்பா. இப்போ அந்த கல்யாணத்தோட வேலை 30 லட்சம். பையன் பண்ணுவானா அவங்க அப்பா அம்மா பண்ணுவாங்களா? அவங்க அப்பா தான் பண்ணுவார். அவங்க அப்பாவுக்கு இப்போ வசதி இல்லைன்னா அவன் லோன் எடுத்து தான் பண்ணணும். என்னங்கிறாரு கல்யாணம் லோன் எடுத்தா? தம்பி தம்பி அமெரிக்கால கல்யாணம் 2 மாச சம்பளம். நான் வேணா சாட்சிபிட்ல வேணா செக் பண்ணிக்க. யூகேல 3 மாச சம்பளம். இந்தியால மட்டும்தான் கழுத 35 வருஷ சம்பளம். 35 வருஷ சம்பளத்தை உங்க அம்மா அப்பா நமக்காக கல்யாணத்துல பண்றாங்க தம்பி. அவங்க அம்மா அப்பா பெத்தது மட்டும் இல்லாம, படிக்க வச்சது மட்டும் இல்லாம, கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாம, பிள்ளைங்களுக்கு வெட்டி கௌரவத்துக்கு என்ன பண்றாங்க? 35 லட்சம் 40 லட்சம் கல்யாணத்துக்கு பண்றாங்க. டோட்டலா தம்பி வாழ்நாள்ல சேர்த்த பணத்தை எல்லாத்தையும் கல்யாணத்துல போட்டாங்க தம்பி. பொண்ணு போற இடம் தெரியாது, யாருன்னு தெரியாது, எப்படி இருப்பான்னு தெரியாது, என்ன ஒரே இதா இருக்கும், கம்யூனிட்டியா இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. கரெக்டா இல்லையா? கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கும், அந்த பையன் எப்படி இருப்பான், எதையாவது யோசிக்கிறோமா? ஜாதக பொருத்தம் பாக்குறோம், இருக்கு அது இருக்கு, பேசிட்டாரு, புரோக்கர் கரெக்ட்னு சொல்லிட்டாரு, பண்ணிச்சு. 35 லட்சம் ரிஸ்க். இது என்னது இதெல்லாம்? சரி 35 லட்சம் கொடுத்துட்டிய, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, உன் ரிட்டைர்மெண்ட் கடைசியில் அந்த பையன் கட்டு நிப்பாரு, மாசம் எனக்கு 10,000 போடுவான். இப்பா உடனே போட்டிருப்பான். வீட்டுக்காரன் கேட்கறாருமா, சரி அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி வச்ச அம்மா, உடனே பையன் போடுறாமா, உடனே பக்கத்துல போயிட்டு என்ன அவங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க, 10,000 போடுறோம் சும்மா இருக்கு சொல்லுங்க. இதானே இப்போ லாஸ்ட் ரீசெண்டா கூட என் ஃப்ரெண்டு ரிங் அடிச்சுட்டே இருந்தது, அம்மானு அடிக்குது, எடுக்க மாட்டோம். என்னடா அம்மா கால் பண்ணிட்டுறா, ரெண்டல் மச்சி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நான் ஏன் யோசிக்கிறேன்னா, கையில வேற இதா இருக்கா, 10,000 போடணும். சரி 10,000 போடணும். நான் என்ன கேட்டேன், 10,000 போடணும்ல, 10 லட்சத்தை பாண்ட்ல போட்டீங்கன்னா மாசம் 10,000 உங்க அம்மா கொடுத்துருமா? 10 லட்சம் உன் கேபிட்டல் அங்கேயே தான் தம்பி இருக்கும், 10,000 உங்க அம்மாவுக்கு போயிட்டு இருக்குமா? வாழ்நாள் முழுக்க உங்க அம்மா ஏன்டா கால் பண்ண வைக்கிற? உங்க அம்மாவுக்கு 10 லட்சம் சொல்லி பிளாக் பண்ணி, இந்த 10 லட்சத்தை எப்ப எடுப்ப நீ இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி இருந்தா தானே 10 லட்சத்தை கட் பண்ணி உங்க அம்மா கொடுப்ப. அது பணம் வேணும்ல தம்பி. உங்க அம்மா வந்து ஓய்வூதியத்துல நல்லா இருக்கணுமா, முதியோர் இல்லத்துக்கு இல்லாம இருக்கணுமான்னு முடிவு பண்றது நம்ம தான். ஒண்ணு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், இல்ல நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். 2 பேருமே பண்ணலன்னா அம்மாவுக்கு யாரு கடைசியில கொடுப்பா? ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், கல்யாணம் பண்ணோன்னா இன்னைக்கு யாரு அம்மாவோட இருக்கிறா சொல்? எத்தனை பேர் இருக்கா அம்மாவோட கல்யாணம் சொல்? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் தனி கொடுத்துரும், ப்ரைவசி அப்படின்னு போயிடுறாங்க. அப்பதான் வீட்டுக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் போட முடியும் ஃபுட்டா, அம்மா இருந்தா போட முடியாது. ஒய்ஃபோட சேர்ந்து அந்த சொல்லி போடுறது, தேட்டருக்கு போறது, அதான் பிரைவசி தம்பி. இங்க பிரைவசி இது எக்ஸ்பெண்டிச்சர் பண்றதுதான் பிரைவசி. கூட்டு குடும்பமா இருக்கும்போது நடக்காது தம்பி. அது கூட்டு குடும்பமா இருக்கும்போது இப்ப 4 பேர் கேட்பாங்க, அண்ணன் கேட்பான், பொண்ணு வெளில போகும்போது அம்மா கேட்பாங்க, எங்க போறீங்க இந்த டயத்தெல்லாம் கேட்பீங்க. கார் எடுத்துன்னா அம்மா கேட்பாங்க, என்னப்பா இந்த டயத்துல என்ன கார் எடுக்கிறீங்க கேட்பாங்க. ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்ப நீங்க வந்து பிரைவசின்னு சொல்லி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, போயிட்டீங்க ரைட், நீ போயிட்ட, இப்ப இவங்களுக்கு ரெண்டல் கொடுக்கணும்னா பைசா, ரெண்டல் விடு, மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் அம்மாவுக்கு 35 நீ தானே ஆரம்பிச்ச இந்த டாபிக். 35 லட்சத்துக்கு செலவு பண்றாங்களா கல்யாணத்துக்கு. இப்போ ரெண்டலுக்கு நான் கொடுக்கணும், அவங்களோட மெடிக்கல் செலவு கொடுக்கணும்ல, அதுதான் தம்பிக்கு பிரச்சனை. ஸோ நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, கார் வாங்காதன்றீங்க, அது வந்து அசட்டு கிடையாதுன்றீங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுன்றீங்க, அது கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணாத அப்படின்றீங்க. நீங்கள் வந்து உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? இந்த கேள்வி கேட்டியானே சார், கேமரா வேறு ஓடிட்டு இருக்கு சார், மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி, என் கல்யாணத்தோட ஆன்சர் இந்த ஃபோட்டோ இங்கேயே தரேன், நீ பார்த்துக்க. என் கல்யாணம் குலதெய்வம் கோயிலில் காரைக்குடியில் பண்ணேன். மொத்த செலவு 35,000. அது அந்த வருஷத்தில் ஓகே, இப்போ பண்ண முடியுமா? ஆமாம், அந்த வருஷத்தில் 35,000 அவ்வளோதான்டா. அன்றைக்கி வந்து 10 லட்சத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். என்னோடய கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா உறவினர்களையும் கோயிலில் கூப்பிட்டு போயிட்டு கோயிலில் கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வேறு எந்த செலவுமே இல்லை. நான் மண்டபம் போல் எதுவும் போல் எனக்கு புது ட்ரெஸ்ஸு அந்த பெருசாலாம் எடுக்கலை. ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு, அந்த பேண்ட்டு ஷர்ட்டை கூட நான் காட்டுறேன் பார்த்துக்க, இதுதான். ஸோ இது யாரும் சொல்லலை, என்னை அறியாமலே நானேவே இருந்திருக்கேன் ஃபினான்ஷியலாகவே. எனக்கு அறியலை, எனக்கு தெரியல.
இப்படி பண்ணணும். நான் உடனே ஃபாரினில் வேலை பார்த்தேன், என் ஃப்ரெண்டெல்லாம் கூட சொன்னானுங்க, ஃபாரினில் வேலை பார்த்துருக்க, நீ என்ன போய்ட்டு கோயிலில் போய் பண்ணுற, நீ எந்த காலத்தில்டா இருக்க, நீ வந்து அங்கங்கெல்லாம் போகணும், பெரிய பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார்லாம் ஓப்பன் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் சொன்னேன், டேய் ஏண்டா என் லைஃப்பில் முக்கியமான தருணம் அது என்னோடய குலதெய்வம் கோயிலில் தான்டா நடக்கணும்னு சொல்லி, குலதெய்வம் கோயிலில் தான் என்னோடய காது குத்து, பாப்பாவோட காது குத்து, குழந்தைங்களோட காது குத்து, என்னோட திருமணம் எல்லாமே நடந்துச்சு. இதுக்கே எல்லாம் செலவு பண்ணாமல் நமக்குன்னு ஏதாவது ஒன்று எடுத்து வைக்கணும்ல கடைசி காலத்தில். பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்கள் புள்ள நம்பி உங்கள் பிள்ளையோட கொள்ளு பேரம் வர வரையும் காது குத்துக்கு வந்து நகையை வாங்கிட்டு இருக்காருங்க. அதெல்லாம் காலங்கள் முடிஞ்சிருச்சு. இனி உன் பிள்ளைய படிக்க வச்சியா, கல்யாணம் பண்ணி கொடுத்தியா, முடிஞ்சிச்சு, அத்தோட சவகாசம். தம்பி யூகேலாம் யூஎஸ்லாம் என்ன தம்பி பண்ணலாம், 18 வயசு மேலே இப்போ பேசிட முடியுமா உன் பிள்ளைகிட்ட? 18 வயசு தம்பி, ஒரு அப்பா போயிட்டு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட முடியுமா? 18 வயசு, அதோட ஓன் டிசிஷன் தம்பி. அந்த பொண்ணு என்ன டிசிஷன் பண்ணுதோ அதுதான் டிசிஷன். யூகேல இங்கிலீஷ்காரங்களாம் என்ன பண்றான், ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம், 45 வயசு வரையும் அவங்க அம்மா, இவங்க அம்மா சொல்றது, இவங்க அப்பா சொல்றது, இவங்க அம்மா சொல்ற டிசிஷன் இவன் கேட்கறது, இவங்க அம்மா வந்து இவனுக்கு தங்கம் எடுத்து விடுறது. என்னது இதெல்லாம்? அவன் வேலையை பாரு, உனக்கு படிக்க வச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, சொல்லி முடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சா, நீ உன்னோட வாழ்க்கையை பாரு. அம்மா நீங்க வயசாகிட்டீங்க, இது ஏன் கார்பஸ், நான் நிம்மதி, நான் என்னோட பென்ஷன், ஏன்னா காலத்துக்கு நான் வேலை பார்த்துட்டேன்னா இந்த 40 டு திரும்பி இந்த 70 வயசுல திருப்பி வேலை செய்ய என்னடா இருக்கு? அப்ப எப்பதான் நான் ஓய்வு மனுஷனுக்கு? இந்த சர்க்கியூட் இருக்குல்ல, இந்த சர்க்கியூட்டை உடைக்கணும், இந்த சர்க்கிளை உடைக்கணும். இந்த சர்க்கிளை உடைக்கணும் என்ன அர்த்தம்னா, கல்யாணம் ஆனோன்னா என்கிட்ட ஒரு 1 crore இருக்கணும், அடுத்து நீ உனக்கு குழந்தை பிறந்த உனக்கு 1 crore இருக்கணும், உனக்குள்ள அடுத்து 1 crore இருக்கணும். இந்த பணக்கார ரிச் மைண்ட் செட் எப்போ வரும்னா, புவர் டேட் இல்லாம ரிச் டேடா திங்க் பண்ணணும். திங்க் பண்ணி ஸ்டார்ட் இன்வெஸ்ட். திரும்ப சொல்றோம், இன்வெஸ்ட் பண்றது ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்தியாவில் இருக்குது. என்எஸ்சி பிஎஸ்சி 2 மார்க்கெட் தமிழ், என்எஸ்சி பிஎஸ்சி. கோயம்பேடு மார்க்கெட்டு, ஒன்று வந்து வண்டலூர் மார்க்கெட், ஏதோ ஒரு மார்க்கெட் வச்சு 2 மார்க்கெட். 2 மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போ, காய்கறி எவ்வளோ வாங்கணுமோ அள்ளி போடு, வாங்கி வை. அவங்க அதையெல்லாம் நீ தான் இங்கே 2 மார்க்கெட்டுக்குள்ள போ, சந்தைக்குள்ள போ, சந்தைக்குள்ள உனக்கு விருப்பப்பட்ட எல்லாத்தையும் நீ வாங்கி வை, அசட்டா வை, வளர விடு, பெரிய தோட்டமா வளரும், என்ஜாய் பண்ணு. இப்போ இதுல கீழே ஒருத்தர் கமெண்ட் போடுவாரு, வாங்கின காய்கறிலாம் கெட்டு போகாத அப்படின்னு. ஒரு பேரு தாய்க்கு, அதாவது சந்தைன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட்டுங்கிறத சந்தைங்கிறதுக்காக நான் சொன்னேன். பட் இது எப்படின்னா, ஒரு தோட்டம் வளர்க்கும் போது ஒரு மைண்ட் செட் என்ன, தம்பி சிம்பிள். உன் பிள்ளைய வந்து 1வது படிக்க வைக்கல, உன் பிள்ளை பிறந்த உடனே 1வது படிக்க வைக்கல, இந்த 1வது படிக்கும் போது உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுமா? டிகிரி வாங்கிடும் நம்பிக்கை இருக்குல்ல, 100% இருக்கும் தெரியுமா? எப்படி அந்த 100% எப்படி இருந்துச்சு? ஆனா அதே புள்ள கோடீஸ்வரன் ஆகணுங்கிற பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளவு இருக்கும்? இருக்காது. அந்த மைண்ட் செட்டே வராது தம்பி. உன் பிள்ளைய படிக்கணுங்கிற எண்ணம் உனக்கு அதிகம் இருக்குல்ல, அதுதான் அந்த இதுதான் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுது. அடுத்து உன் பிள்ளை 2வது படிக்கும் போது நீ 10,000க்கு ஸ்டாக் வாங்குறது, உன் பிள்ளை 3வது படிக்கும் போது 30,000 ஸ்டாக் வாங்குறது, உன் பிள்ளை 4வது படிக்கும் போது 1 லட்சம் ஸ்டாக் வச்சிருக்கணும், உன் பிள்ளை 6வது படிக்கும் போது இப்படியும் வளரணும். உன் பிள்ளையோட எஜுகேஷனும் வளரணும், என்னோடதும் வளரணும். வளர்ந்தாதான் நான் அந்த பிள்ளையும் படிச்சு கல்வியிலும் பெருசாக செல்வமும் வளரும். அதாவது எப்படின்னா, 2 எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு குழந்தை பிறந்தோடனே அடுத்த நாள் டிகிரி கிடைச்சிருமா? கிடைக்காது. அப்போ உனக்கு தெரியுது, பிள்ளைக்கு வந்து அயன் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு நம்பிக்கையோட ஒரு நாள் பார்த்திருக்கேன். அம்மா அப்பாவா குழந்தைங்க வண்டி ஏற்றும் போது நம்பிக்கை ஏற்றுவாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன் எப்படி? அதே இது முதலீட்டுல 30 வருஷம் அப்பா ஐம் இன்வெஸ்டிங் ஏன் இந்த எண்ணம் இல்லை? அது எப்படி கெட்டு போயிடும், நாரி போயிடும், காய்கறி இது போயிடும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட வந்து நிறைய லோன் இருக்குது. ஸோ நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்கணும்னு நான் பிளான் பண்ணுறேன். ஸோ அப்போ என் லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லாட்டி வந்து இஎம்ஐ கட்டிகிட்டே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? லோனை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட். டெட் இஸ் அ பர்மனெண்ட். யுவர் டெட் இஸ் அ பர்மனெண்ட், யுவர் சேலரி இஸ் நாட் அ பர்மனெண்ட். கரெக்டாக இல்லையா? யுவர் லோன் இஸ் பர்மனெண்ட், யுவர் சேலரி இஸ் நாட் பர்மனெண்ட். ஸோ எது பர்மனெண்ட்டோ அதை தான் அட்டாக் பண்ணணுமே தவிர டெம்பரரி வேலை செஞ்சுட்டு கூட ஒரு லோனை தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ லோனை க்ளோஸ் பண்ணிட்டு கம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் லோனை க்ளோஸ் பண்ணிட்டு உன் பிஎஃப் விபிஎஃப் யாரெல்லாம் லோன் வச்சோட சிம்பிளாக ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். லோன் அதிகமாக இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் என்னால் பண்ண முடியல, ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் விபிஎஃப். ஓ, இப்போ சம்பளத்திலே அது தெரியாத மாதிரி நம்ம விபிஎஃப் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்.
உன் லோன் இப்படி போயிட்டு இருக்கும், கட்டிக்கிட்டே இருப்பா. நீ நினைச்சிட்டு இருப்பா நான் இன்வெஸ்ட் பண்ணல. இல்ல, உன் விபிஎஃப் உனக்கு வேலை பண்ணு. உன் விபிஎஃப்ல 20% ஏத்தி விட்டுரு தம்பி. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கும். நீ வேணா கால்குலேஷன் வேணா போட்டு பாரு. விபிஎஃப் வருஷம் 12% போக 20% கொடுத்தவனோட கார்பஸ் பாரு. அவனோட வயசுல 1.5 கோடி 3 கோடிக்கெல்லாம் நான் பார்த்திருக்கேன். விபிஎஃப் 3 கோடி. அது எத்தனை வருஷம்? வருஷம் அதுதான் வருஷங்கள் வந்து நீ வந்து 21 வயசுல நீ ஜாயின் பண்ற, 21 வயசுல ஜாயின் பண்ற, 20% உன்னோட சேலரியில பேசிக்ல தம்பி. ஒரு சம்பளம் 1 லட்சம் தம்பி டேக் ஹோம், பேசிக் 30,000 தம்பி. 30,000த்துல 20%, 30,000த்துல 20% லாக். அதே அடுத்து பேசிக் இன்க்ரீஸ் ஆகுமா? அடுத்த வருஷம் பேசிக் இன்க்ரீஸ் ஆகுமா? அதுல 20%. அடுத்த வருஷம் பேசிக் இன்க்ரீஸ் ஆகுமா? அதுல 20% பண்ணிக்கிட்டே வா. 4 crore நான் பார்த்திருக்கேன் விபிஎஃப்ல பண்ணவங்க. ஆனா சேட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் பார்த்தேன். நான் தமிழ்நாடு ஒத்தால நான் பார்க்குறேன். போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை இது வந்து அவுடேட்டட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் நான் இன்வெஸ்டர் நான் சொல்லுவேன் தம்பி, கோவம் தம்பி. ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் நான் சொன்னா நீ கூட கேட்கலாம், என்ன சார் இவ்வளவு நேரம் பேசிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் என்ன? ஒரு 100ல 20% நீ போஸ்ட் ஆஃபீஸ்ல வைக்கணும். போஸ்ட் ஆஃபீஸ் எதை குறிக்குதுன்னா, லைன்ல நின்று அந்த லைன்ல நின்று பண்ணும் பொழுது அந்த பேஷன்ஸ் இருக்குல்ல, உன்னை செக் பண்ணுவாங்க. பொறுமையை தட்டி பார்க்குற இடம். பொறுமையை நீ எங்கேயா பார்த்திருக்கியா? ஃபார்ம் நின்று நீ பார்த்திருக்கியா? உன்னால நிக்க முடியாது. ஃபார்ம் எடுத்து நிக்க முடியாது உன்னால 10 நிமிஷம். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல 30 நிமிஷம் நிப்ப. உனக்கு முன்னாடி ஒரு அம்மா 200 ரூபாய் வச்சுட்டு 1/2 மணி நேரம் நின்றுட்டு இருக்கும். 200 ரூபாய் வச்சுட்டு அந்த அம்மா அப்படி நின்றுட்டு இருக்கும். ஃபார்மை ஃபில் பண்ணி நின்றுட்டு இருக்கும். நமக்கு பின்னாடி ஒரு தாத்தா நின்றுட்டு இருப்பாரு. எவ்வளவு 100 ரூபாய்க்கு இப்படியே பார்ப்பாங்க. 40 நிமிஷம் நின்றுட்டு இருப்பாரு. ஏன்? அவங்க எந்த நம்பிக்கையில் நிற்கிறாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் 100% சவரன்சி இருக்கு. 100% அப்படி இந்தியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்னா போஸ்ட் ஆஃபீஸ். பிஎஃப், என்பிஎஸ், என்எஸ்சி நேஷனல் ஸ்கீம் சர்டிஃபிகேட்னு ஒரு ஸ்கீம். இதெல்லாம் பிரின்சிபல் 100% டேம் ஷூர், ரிஸ்கே கிடையாது. ஆனா பர்சன்டேஜ் கம்மி. அது யாருக்கு பொருந்தும்? 60 வயசு ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கோல்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நான் வந்து கோல்டு வந்து சீட்டாக போய் வாங்குறதா இல்லை வந்து நான் கோல்டு வந்து காயினாக போய் வாங்கி வைக்கிறதா? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போது இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து கோல்டு ரேட் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது. நான் அப்போ கோல்டு காயினாக வாங்கி வச்சுருந்தா அது இப்போ எனக்கு லாபம் தானே? என் ஊரில் சீட்டா போனீங்கன்னா மாதம் வந்து ஒரு 15% சேவ் பண்ணணும். எப்படின்னா, திரும்ப சொல்கிறேன், எஃப்டி 7%, நம்ம பேசின போஸ்ட் ஆஃபீஸ் 6%, எல்ஐசி, யூனிப்பு எல்லாம் 7%. எல்ஐசி நீ எந்த ப்ராடக்ட் வேணா எடுத்து 7%. ஓகே, எல்லாம் 7%. இது எல்லாமே 7%, 8% இவ்வளவு தருது இல்ல. கோல்டுல நீ போகும்போது மாச ஸ்கீம்ல செய்கூலி சேதாரம் 15% சேவ் பண்றோம். கரெக்டா இல்லையா? செய்கூலி சேதாரம் 15% சேவ் பண்ணுவ. பிசிக்கலா கோல்டு இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு மனுஷனுக்கு 20% கோல்டு இருக்கிறது நல்லது. இருக்கணும். உன் அளவுக்கு உனக்கு ஒரு பொண்ணு இல்லை, உன்னோட லிமிட்டடா வச்சுக்கலாம். உன் ஒய்ஃபுக்கு உனக்கு கை காலுக்கு என்ன தேவையோ அது மட்டும். பொண்ணு இருக்கு அப்பனா நீ வந்து ஒரு 400 கிராம் 500 கிராம் வரை போய் தான் தேரணும், வாங்கி தான் தேரணும். பிசிக்கல் கோல்டு ஆல்வேஸ் குட். ஆர்னமெண்டா போனா செய்கூலி சேதாரம் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீ காயினா எனக்கு சொல்றீல்ல, மந்த்லி ஸ்கீம் கிடையாது தெரியுமா? காயின் மந்த்லி ஸ்கீம் கிடையாது. காயினா போய் காசு கொடுத்து வாங்கி. ஆமா, 24 கேரட்டா தான் வாங்க நீ. 3% ஜிஎஸ்டி. ஓகே, அந்த காயினை திருப்பி போய் நான் என்னைக்காவது விற்கிறேன் அப்படின்னா செய்கூலி சேதாரம் கிடையாது. கரெக்ட்? அது அந்த அப்படியே உனக்கு ரேட்டா வந்துடும். கரெக்டா? ஆனா 24 கேரட் வரும். ஆனா அதுல செய்கூலி சேதாரம் 15%. நான் ஆர்னமெண்ட்ல பண்றேன், பண்ண முடியாது. ஆனா இந்த ஆர்னமெண்ட்டை நாளைக்கு என் பொண்ணு போடும். காயின் வந்து யூ கேன் செல் இட். ஆனா ஒருவேளை என்னோட பொண்ணு தான் போட போகுது அப்படின்னா ஆர்னமெண்ட் இஸ் குட். சிம்பிள் பா. பையன் இருக்கான் காயின் பையன், பொண்ணு இருக்காங்க ஆர்னமெண்ட். ஓகே, சொல்யூஷன். அப்போ ஃபியூச்சருக்கு வந்து நீங்க கோல்டு காயின்ஸ் இல்ல பார்ஸா வாங்கணும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஃபியூச்சர்ல இப்போ பெட்டர் கோல்டு பீஸ். கோல்டு பீஸ் டிஜிட்டல் டிஜிட்டல் காயின் சொல்றேன். நான் டிஜிட்டல் கோல்டு சொல்லல. டிஜிட்டல் கோல்டுல மும்பைல வந்து ஒரு ஆப். ஓகே, அந்த ஆப்பை ஹேக் பண்ணிட்டாங்க. அதுல இருந்த 453 கோடி வந்து மிஸ்ஸிங் மாதிரி போட்டிருக்கு. அதுக்கு செபி வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, டிஜி கோல்டுக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை, நாங்க கோல்டு பீஸுக்கான நாங்க வந்து தருவோம், மியூச்சுவல் ஃபண்டுக்கு நாங்க வந்து ப்ரொடக்ட் தருவோம், இந்த கோல்டு டிஜி இதுக்கு நாங்க பண்ணல. இதுதான் அவங்க கொடுத்தது. அதனால டிஜில கோல்டுல பீஸ் வாங்குங்க, தவறே கிடையாது. காயின் வாங்குங்க, தவறே கிடையாது.
ஆர்னமெண்ட் வாங்கணும், தவறே கிடையாது. ஆனா யார் பொண்ணா இருந்தா ஆர்னமெண்ட், பையனா இருந்தா காயின், 2 பேரும் இல்ல. நான் வந்து ஜென்ரலா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா கோல்டு பீஸ் இஸ் பெட்டர் ஒன். எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இஸ் வெரி லெஸ். வேல்யூம் பர் டே இட்ஸ் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆர் ரன்னிங். எப்படி கோல்டு மூவ் ஆகுதோ அதே மாதிரி உங்க கோல்டு பீஸும் மூவ் ஆயிடும். பெட்டர் கோல்டு பீஸ். இப்போது வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு 60லேருந்து 65 அதுக்கு மேலே இருக்கும்ல. ஸோ அவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்குது. அவங்க வந்து எதில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு சேஃபாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 10, 15, 20 லட்சம் இருக்குன்னா WA பாண்டில் இந்தியா பாண்டு வெப்சைட்டுக்கு போயிட்டு KYC அப்டேட் பண்ணிட்டு அவங்க அப்பாவே அப்டேட் பண்ணணும். WA பாண்டில் 9%, மேக்ஸிமம் 9%, 9% ஜஸ்ட் ஃபிக்ஸ் இட் ஃபார் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாண்டு லேடரிங்னு சொல்லுவோம். எப்படின்னா 10 லட்சத்தை 20 லட்சம் இருக்குன்னா மொதல் 4 லட்சம் ஒரு பாண்டு, அடுத்த 4 லட்சம் ஒரு பாண்டு, மெச்சூரிட்டி டேட்ல மாறிக்கும். ஸோ மாற மாற அவரோட அக்கௌண்ட்டுக்கே திருப்பி அந்த அக்கௌண்ட்டுக்கு வரும். அந்த பணத்தை திருப்பி எடுத்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஒரு ஆப்ஷன் பாண்ட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. செகண்ட் இஸ் போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ்ல சீனியர் சிட்டிசன் இட் இஸ் 8.2%, 100% சவரிங். கரெக்டா? மோர் தென் இட் இஸ் ஈக்குவல் டு AAA போஸ்ட் ஆஃபீஸ். பட் the WA bond, why I am saying, because it gives a 9% monthly income, but post office it is given quarterly, you will get income. ஸோ இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒன்று ட்ரெண்ட் ஆகுது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க. அதுக்கு முன்னாடி கிரிப்டோ இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுன்றாங்க. நான் வந்து அதை நான் எப்படி தெரிஞ்சுட்டு நான் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன்? தம்பி, என்றைக்குமே இன்வெஸ்ட் பண்ணுறது ஈக்விட்டி. என்றைக்குமே ஈக்விட்டி அப் டு ஏஜ் ஆஃப் 45 வரை நீ ஈக்விட்டியில் போகலாம், தப்பே கிடையாது. ஈக்விட்டி எப்படி 20 வயசில் இருக்கும்போது 80% இருக்கும், 30 வயசாக இருக்கும்போது 60% இருக்கும், 40 வயசாக இருக்கும்போது 20% மாறிடும். 36 வயசுலேருந்து பாண்டு 20% ஆகும், 40 வயசில் பாண்டு 40% வரும், 45% பாண்டு 80% இருக்கும். கோல்டு என்றைக்குமே 20% உன் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். கிரிப்டோ 0. திரும்ப சொல்கிறேன், கிரிப்டோ 0. என்னோட ஃபண்டமெண்டல்ஸ் படி நான் அதுக்கு வந்து கிரிப்டோவுக்கு வந்து, ஏன்னா கவர்மெண்ட் இதுவரையும் கொடுக்கல, க்ரீன் சிக்னல் கொடுக்கல, அதனால் நான் அந்த பக்கம் கிடையாது, நான் அந்த பக்கம் நிற்கலை. என்றைக்கு கவர்மெண்ட் சொல்லுதோ அது வரையும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 10%. ஸோ கோல்டு 20%, 10%, ரியல் எஸ்டேட் ஒரு 20%, ரைட்டா, வீடோ நிலமோ ஏதோ ஒன்று. ஈக்விட்டி பாண்டு தான் அட் த எண்ட் ஃபைனல் உன்னோட ஓய்வூதியத்துக்கு நிலையானது. ஸோ இப்போ வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுன்றாங்க. அதை வந்து நான் எவ்வளோ எடுக்கணும்? அது அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ எடுக்கணும், எனக்கு இவ்வளோ எடுக்கணும்? இல்லை, ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் உன் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுன்னு உனக்கு யாருமே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. உன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு பண்ண மாட்டார், பேங்க்கில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸில் பெனிஃபிஷியல் ஃபார் யூ. அதே இன்சூரன்ஸு நார்மல் இன்சூரன்ஸில் இந்த யூலிட் லிம்ப்டு சொன்னால யூலிப்பு அதெல்லாம் அதில் அவங்களுக்கு பெனிஃபிஷியல். அதனால் டேர்ம் இன்சூரன்ஸை ஒன்ட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுன்னு. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, இப்போ 20 வயசு இருக்குது, 30 வயசு இருக்குது, வருஷம் நீ 50,000 கட்டியிருப்ப, 3 வருஷம் கட்டுவா, 4 வருஷம் கட்டுவா, அடுத்த 100 வயசு வரையும் யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃபார் 2 crore. வயசு ஆக ஆக என்ன ஆகும்னா ப்ரீமியம் எகிரிடும். இப்போ 40 வயசால் ஒருத்தால் போடுறான்னு வச்சுக்க, அதுக்கு வந்து ப்ரீமியம் வந்து 2 லட்சமாக இருக்கும். 5 வருஷம் கட்டினா 10 வருஷமாக 10 லட்சமாக போயிடும். ஆனாலும் 100 வயசு வரையும் யூ ஆர் ப்ரொடெக்டட் ஃபார் 2 crores. ஒரு வேளை அந்த மனிதர் இல்லாத பட்சத்தில் அந்த 2 கோடி அந்த நாமினிக்கு சென்றுவிடும். அந்த நாமினி அவன் பிள்ளையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். இவன் கடனில் இருந்திருப்பார்ப்பா, இவர் கடனில் இருந்திருப்பார், ஸ்மோக்கராக இருந்திருப்பார், ட்ரிங்கராக இருந்திருப்பார், இல்லை ஏதோ ஒரு இது விபத்தாக இருந்திருக்கும். அப்போது நான் வந்து இல்லாத சமயத்தில் எந்த பேர்டன் வந்து என் பிள்ளைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டட் இன்சூரன்ஸுங்கிறது என்ன, இட்ஸ் அ வரக்கூடியது முன்னறிப்பாக தடுக்கிறதுக்காக. இட்ஸ் அ ப்ரொடெக்டட். ஒர்ஷன் ஆகிடக்கூடாது. இப்போ நம்மளும் அந்த நபரும் போய் அந்த குடும்பமும் நாசமாக போய் அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கு இருக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்ம பர்ஸு காலியாகிடும். நம்ம பர்ஸு கண்டிப்பாக காலியாகும். ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா உன்னோட அந்த இயர் சேவிங்ஸ் எல்லாமே காலியாகும். உன் எஸ்ஐபியில் நீ கட் பண்ணுற மாதிரி போய்டும். இன்சூரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோவேன். அது எவ்வளோ கவரேஜ் இருக்கணும்? கவரேஜ் வந்து ஒரு 15 லட்சமாவது இருக்கணும். அம்மாவுக்கு சொல்கிறேன், அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸு 15 லட்சமாவது இருக்கணும். அதாவது எப்படின்னா பல ட்ரிக்ஸ் இருக்கீங்க.
அந்த கவரேஜ் உள்ள லிஸ்ட்டை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலு. அந்த லிஸ்ட்டில் வந்து ஐசியூக்கு போனால் இவ்வளோ பிடிப்பாங்களா? ஐசியூவில் ரூமுக்கு சில ஐசியூக்கு எப்படின்னா நீ வந்து 5000 ரூபா பே பண்ணியிருப்ப. 5000 ரூபா பே பண்ணியிருந்தாலே கிளைம் ரிஜெக்டடுன்னு சொல்லி இன்சூரன்ஸில் இருக்கும் நோட்டில். அதை நீ பார்த்துருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவோம், 5000 போட்டுட்டு அந்த பில்லை கொடுப்பா, ரிஜெக்டட் ஆகும். ஏன் சார் எங்களது வந்து 3000 ரூமில் வச்சுருந்தா தான் சார் இதாகுமா? ஸோ இதெல்லாம் படிக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் இட்ஸ் அ கேம். ஒரு புல்லட்டின் பாயிண்ட் மாதிரி போட்டு இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டலை சூஸ் பண்ணிக்கணும், வச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இயர்லி கரெக்டாக ப்ரீமியமை பே பண்ணணும். மினிமம் ஒரு 15 லட்சமாவது வச்சுக்கணும். தட் இஸ் பெட்டர். இப்போ நான் எந்த வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் யோசிக்கணும்? 21 வயசில் இல்லை, 21 வயசுலேருந்து யோசிக்க ஆரம்பித்து எந்த வயசு இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகும்? ரிட்டையர்மெண்ட்டு நீ 45 வயசில் ஆகிடு தம்பி. 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடு. 21 வயசில் திங்க் பண்ணிடு. 21 வயசில் பண்ணின்னா 45 வயசில் ஆயிடலாம். 30 வயசில் நினச்சின்னா 55 வயசில் தான் ஆக முடியும். 55 வயசில் நீ ரிட்டையர்ட் ஆகி என்ன பண்ண முடியும் யோசிச்சுப்பார். அந்த வயசில் நீ செய்யக்கூடிய வேலைகள், நான் வந்து ஸ்கூபா டைவ் போகணுன்னு நினைக்கிறேன். நான் பீச்சில் போய்ட்டு ஸ்கூபா டைவ் அடிக்கணும், நான் தண்ணிக்கு அடியில் போகணும், ஹார்ஸ் ரைடிங் போகணும், இல்லை நான் வந்து பேராஷூட் நான் வந்து ஜம்ப் அடிக்கணும். அதெல்லாம் எந்த வயசில் பண்ண முடியும்? ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியாது. என்ன ஃபினான்ஷியல் இதாக ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே போட. அதனால் 30 வயசுலாம் இல்லை, 20 வயசில் நீ பண்ணி 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடணும். ஆனால் இது இந்தியாவில் இது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பாசிபிள். ஆனால் நினைக்கிறவங்க எத்தனை பேரிங்க? அதை நினைக்கிறவங்க எத்தனை பேர்னா இட்ஸ் வெரி ரேர். ஏன்னா 21 வயசு பையனுக்கு அவன் என்ன நினைப்பான்னா, தனக்கு எப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து கல்யாணம் பண்ணும் அவன் தான் நினைப்பான். உண்மை தானே, அவன் தான் நினைப்பான். பொண்ணு என்ன நினைக்கும் அதே மாதிரி தான் நினைக்கும். ஒரு நல்ல ஒரு பையன், ஸ்மார்ட்டான ஒரு பையன், வசதியான ஒரு பையன் நம்ம பார்க்கணும். பொண்ணு இவன் என்ன நினைப்பான் அதே தான் நினைப்பான். ஒரு பொண்ணு வசதியாக அவனோட தாட்டில் இங்கே தான் இருக்குமே தவிர இந்த முதல் 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குமே தவிர அடுத்த 20 வருஷத்துக்கு திங்க் பண்ணியிருப்பானா? மாட்டவே மாட்டான். அதனால தான் பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னா, அவன் குழந்தைக்கு சொல்லிடணும், தம்பி நீ 21 வயசு இப்போ ஆகுது, 45 வயசு ஆகும். அந்த 45 வயசு ஆகிறதுக்கு போது ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கார்பஸ் தேவைப்படும், அதுக்கு இப்போவே நீ ஸ்டார்ட் பண்ணுங்கிறத பெற்றோர்கள் சொல்லணும். ஓகே, அப்போது நம்ம இந்தியாவில் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட்க்கு ஒரு கார்பஸ் தேவைப்படும்னு சொன்னீங்களா? அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அந்த கார்பஸ் எவ்வளோ இருந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இந்தியாவில் ரிட்டையர் ஆகும்? இல்லை, இப்போ இந்த 2025 ஒரு 3 கோடி இருந்துச்சுன்னு வச்சுக்க. இப்போ 2025 சொல்கிறேன், 3 கோடி இருந்தால் மாதம் 3 லட்ச ரூபா இன்ட்ரெஸ்ட்டில் வந்துடும். 10% நான் வந்து பாண்டில் போட்டேன்னா 10% வரும். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் ஒரு 8% வரும். ஓகே, மாதம் 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரையும் வருதா? ஓகே, என் வீட்டையும் பார்த்துக்கலாம், என்னோடய வாகனம் கார் வாங்குறது எது வேணால் பார்த்துக்கலாம், புதுசாக நான் ஏதாவது ட்ரை பண்ணுறதும் பண்ணலாம், வீட்டில் ஹாயாக உட்காந்துருக்கலாம். நான் 2025க்கு சொல்கிறேன். இதே 2030ன்னு போய்ட்டுனா அப்போ கோடிகள் மாறும், 4 கோடியாக மாறும். 2035னா ஒரு 6 கோடியாக மாறும். ஸோ இன்ஃப்ளேஷனை சேர்த்து சொல்கிறேன் நான். இப்போது இந்த காலத்து தலைமுறை பசங்களாம் வந்து இந்த ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து அவங்க என்ன மாதிரி தப்புகள் பண்ணுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வந்து? இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு வந்து தே ஆர் டூயிங் F&O, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். தே ஆர் டூயிங் இன்ட்ராடே, தே ஆர் டூயிங் கிரிப்டோ, தே ஆர் டூயிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், they are doing credit card, they are getting personal loan, they are giving chit fund, they are doing Ponzi scheme. இதெல்லாம் தவறுகள். இன்னொன்று, கார் வாங்கி பார்க்கிங் இல்லாமல் வெளியில் ரோட்டில் நிற்கிறது. இன்றைக்கி கூட இந்த நான் ப்ரோக்ராமுக்கு இந்த ஸ்டுடியோலேருந்து நான் வீட்டிலேருந்து நான் இங்கே வர்றது வரையும் நான் அபாண்டட் கார் நான் பார்த்தது கிட்டத்தட்ட 240 கார். 240 கார் ஓரத்தில் நிற்கிறது கண்டுக்காமல். ஒரு காரோட விலை அப்படியே ஆவரேஜ் பண்ணிக்கவேன், ஒரு காரோட விலை 4 லட்சம்னு வச்சுக்க, ஆவரேஜாக 4 லட்சம்னு வச்சுக்க, 240 கார் சொல்கிறேன். இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இந்த ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணது யார்? அது பொண்ணாகவும் இருக்கலாம், பையனாகவும் இருக்கணும்னு வச்சுக்க, அந்த கார் வாங்கினது யாரோ ஒரு ஆள். பட் ஆனால் நம்ம தான் பண்ணியிருக்கோம். எப்படி அவன் எந்த நினப்பில் வாங்கியிருப்பான்? அவன் இந்த கார் எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான் வாங்கியிருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனாலே மெயின்டைன் பண்ண முடியாமல் ஓரமாக போட்டிருக்கான். ஆனால் அவன் லோன் கட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ மிஸ்டேக்ஸ் ஆர் தேர். ஓகே, இப்போ நம்ம பாட்காஸ்ட்டோட ஃபைனல் கொஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணி லைஃப் வந்து வெல்த் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு, அவங்களுக்கு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ்னால் என்ன சொல்கிறேன்? அதாவது நீ வந்து பழைய திருவிளையாடல் படம் பார்த்துருக்கியான்னு தெரில, ஜென்சி பசங்களாம் ஒரு சிவாஜி திருவிளையாடல்னு படம் போடுங்க. அதில் வந்து ஒரு அன்றைக்கெலாம் அது ஃபேமஸ், ரொம்ப ஃபேமஸ் அந்த வார்த்தை, கல்வியா செல்வமா வீரமா. தமிழர்கள்ட்ட வந்து இந்த 3 சொல்லும் மிக முக்கியமானது, கல்வி செல்வம் வீரம். இப்போ கல்வி நம்ம கொடுத்துட்டோமா எல்லாத்துக்கும்?
இப்போ இந்த ரூமில் இருக்க எல்லாத்துக்கும் கல்வி இருக்கா? எல்லாரும் டபுள் டிகிரி வச்சுருக்கீங்களா? எஜுகேட்டட். கல்வி வச்சுட்டீங்க, ரைட். இந்த வீரம்ங்கிறது ரிஸ்க்கு. மாட்டை போய் காலை அடக்கிறதில்ல இப்போ. ஓகே, அது வந்து இப்போ தொன்று தட்டு ஏறுதல் இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் இன்னும் நடைமுறையில் இருக்குது. பொங்கலுக்கு பண்ணுறோம், அந்த வீரத்தை நம்ம காட்டுறோம். இப்போ சில தடவை வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணால் அந்த சுமைதாங்க இந்த கல்லை தூக்கி போட்டால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. அது வீரம், அப்படிலாம் இருந்துச்சு. அப்புறம் போர்வால் பண்ணி பெண்ணை போய் அடைஞ்சது, அதுக்கெல்லாம் வீரம் இருந்துச்சு. இப்போ உனக்கு என்ன வீரம்? ரிஸ்க் எடுக்கணும். எங்கே ரிஸ்க் எடுக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் எடுக்கணும். எங்கே? 21 வயசில் 1000 போகிறோம், அதுவும் ரிஸ்க் தானே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் தான். அது எப்படின்னா ரிச் மைண்ட் செட்டோட பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிஸ்க். ரிஸ்க்காக போட்டுக்கிட்டே இருக்க, நீ பண்ணிக்கிட்டே இருக்க, 20 வருஷம் கழிச்சு இட் வில் பி கிவன் ரிஸ்க் பிகம் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்டா? ஸோ இப்போ அந்த வீரத்தை எங்கே காட்டணும்? ஒன்று கேரியரில் காட்டணும். கேரியரில் எங்கே காட்டணும்? உன்னோட கரெக்டான படிப்பை செலக்ட் பண்ணணும். பிஇ முடிச்சுட்டு ஸ்விக்கிக்கு போகிறேன், ரைட்? ஒரு டெலிவரி பாயாக போயிட்டேன். டெலிவரி பாயோட அடுத்த பொசிஷன் என்னென்னு யாராவது சொல்லுங்கள். தெரியல. ஒரு சிவில் இன்ஜினியர் போயிட்டாருப்பா, அடுத்த பொசிஷன் என்ன சிவில் இன்ஜினியருக்கு? ப்ராஜெக்ட் மேனேஜர். ஐவா, கரெக்டாக ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டியா? ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போயிட்டார், என்ட்ரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அடுத்த பொசிஷன் என்ன? சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெரி குட். டெலிவரி பாய்க்கு? நோ ஐடியா. டெட் எண்டு. கேரியர் டெவலப்மெண்ட்டே கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், நம்மளைய உன்னை எம்ப்ளாயாக எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, பிஎஃப் கிடைக்கும். அவன் என்ன பண்ணுறான்? டெலிவரி பார்ட்னருங்கிறான். புரியுதா இல்லையா? அவன் என்ன பண்ணுறான்? டெலிவரி பார்ட்னர். எம்ப்ளாயாக வைக்க முடியாது. ஏன் எம்ப்ளாய் வைக்க முடியாது? எல்லாம் நீங்கள் தான் ஸ்ட்ரைக் பண்ணிடுவீங்க அடுத்த நாள். ஸோ கேரியரை சூஸ் பண்ணுற இடம் கரெக்டாக சூஸ் பண்ணணும். கல்வியை உன்னோட இதில் சூஸ் பண்ணணும். ரிஸ்க் எடுக்கணும். இப்போ நான் 10வது தான் படித்தேன், கரெக்டாக இல்லையா? நான் ரிஸ்க் இருந்தேன் 100%. நான் ரிஸ்க்கு, ஐ எம் சிட்டிங் இந்த ரிஸ்க். 10வது படிச்சுட்டு ரிஸ்க்கா இல்லையா? நான் 10வது ரிஸ்க்கு, ரிஸ்க்கு. ஆனால் நான் அபுதாபி கத்தார்லாம் போகும்போது ஒரு ஆள் அரபிக்காரன், நீ என்ன படித்த, உன் சர்டிஃபிகேட் என்ன, அதெல்லாம் கேட்கல. நீ என்ன பேசுகிற, உனக்கு ஸ்கில்ஸ் இருக்கா? நான் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணேன், அதெல்லாம் வேறு. ஆனால் இங்கே நீ போனவொடனே ஒன்று என்ன கேட்குறான்? ஐஐடினா ஒரு மாதிரி பார்ப்பான்ல. அங்கே அரபிக்காரன்ட்ட ஒரு ஐஐடி ஒருத்தர் கேட்குறான், உன்னோட காலேஜ் என்ன? ஐஐடிங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் இன்ஜினியருங்கிறான். ரெண்டு பற்றி ஒரே தான் மதிப்பு கொடுப்பான். ஸ்கில் தான் மதிப்பு. ஸ்கில் தான் அங்கே மதிப்பு. இங்கே இந்தியாவில் என்ன மதிப்பு? நீ எந்த காலேஜ் தான் மொதல் கேள்வியே. ஓ அந்த காலேஜா? ஓ பெரிய காலேஜ். ஏய் நீ எந்த காலேஜில் படிச்சிருந்தா என்னப்பா? உன் ஸ்கில்ஸ் என்னென்னு தானே இங்கே பேச்சு. ஸோ ஸ்கில்ஸு ரிஸ்க் எடுக்கணும். கேரியரில் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கணும். எப்படி? ஒரே ஜாபில் இருக்க, செம்ம கம்ஃபர்ட் ஆகிட்ட, மாதம் 2 லட்ச ரூபா சேலரி, செம்ம கம்ஃபர்ட்டு. நீ கம்ஃபர்ட்டாக இருக்கன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு, உனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல. யூஆர் சிட்டிங் டு அவாய்ட் த ரிஸ்க். அப்போ நீ என்ன பண்ணணும்? பேப்பரை போட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணணும், அடுத்த வேலைக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணணும். பண்ணுறோமா? இன்கம் ஏற்றிட்டே இருக்கணும். இன்கம் ஏற்றணும். ரிஸ்க் எடுத்து தானே ஏற்ற முடியும். வென் யூ ஆர் ஃபால் யூ கேன் ஃப்ளை. கீழே விழுந்தால் தானே பறக்க முடியும். பறக்கணும்னா கீழே விழுவணும்ல. அந்த இடத்துல நின்றுட்டு குதிப்போமா வேணாமா, பயமாக இருக்குது, எப்படி பறக்க முடியும்? ஸோ ரிஸ்க் அங்கே எடுக்கணும். அடுத்து கல்வி நம்ம முன்னேறிட்டோம். இப்போ செல்வத்துக்கு தான் இங்கே பிரச்சனை. அப்போ இங்கே நினைக்கிறது, நம்ம சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு என்னென்னா, கல்வியா செல்வமா வீரமா? கல்வியில் வந்து தமிழகம் முன்னாடி வளர்ந்துருச்சு, அதனால தான் ஜிடிபி ஏறிடுச்சு. ஜிடிபி ஏறினால தான் எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கி பெரிய நிறுவனம் ஆகிட்டாங்க. தமிழக அரசும் பெரிய அரசாகிடுச்சு. மித்தவங்களுக்கு எல்லா மாநிலத்துக்கும் முன் மாநிலமாக நம்ம இருக்கிறோம். அதெல்லாம் சரி. ஒரு தனி மனிதனாக நம்ம செல்வம் ஆகிட்டோமா? செல்வந்தனா ஆகிட்டோமா? எத்தனை பேர் ஆகிருக்கோம்? ஆகலை. எல்லோரும் மிடில் கிளாஸாக இருக்கோம், கரெக்டாக? அதை உடச்சி அதை மாற்றணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா, சின்ன வயசுலேருந்தே இதை கல்வியில் கொண்டு வரணும். முதல்ல ஸ்கூலில் டாபிக்ஸில் எலிமெண்ட்ரிலேருந்து கொண்டு வரணும். இது பணம் எப்படி வேலை செய்யுது, டேக்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஒரு நிறுவனம் எப்படி வேலை செய்யுது. இப்போது ஒரு நிறுவனத்தில் ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்காரா? ஒரு கவர்மெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காரா? இப்போ நம்ம வீட்டில் யார் ஃபினான்ஸ் பார்க்க போகிறா? அப்பா. ஓ லைஃபுக்கு உன்னோட ஃபினான்ஸுக்கு யார் பார்க்க போகிறா? நான் தான் பார்க்கணும். நீ தான் பார்க்கணும். தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங். லுக் யுவர் ஃபினான்ஸ். உன்னோட ஃபினான்ஸை நீங்களே படிங்க. நான் என்னவா ஆகணும்னு யோசிங்க. லாங் திங்கிங்கில் 100 வருஷம் 50 வருஷத்துக்கு பிளானை போடுங்க. கீப் இன்வெஸ்ட். தம்பி வாயும் வயிறும் வேறாம்பாங்க அந்த காலத்தில் பழமொழி. வாயும் வயிறு வேற. பிள்ளையாக இருந்தாலும் சரி, நாளைக்கு சொத்தை தான் வந்து கேட்கும். அம்மா சொத்தை எப்போ நீ காலி பண்ணுற, இடத்த காலி பண்ணி சொத்து வேணுமா பையன் கேட்பான். பொண்ணு வேலை சொல்ல, அம்மா உன்னோட நகையெல்லாம் எனக்கு குடும்பம் தான் சொல்லும். அப்போ பேரண்ட்ஸ் ஆக்கி இப்போ நான் பேரண்ட் ஆகிட்டேன், நீ நாளைக்கு பேரண்ட் ஆகு, நீங்களும் பேரண்ட் ஆவீங்க. ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப்,
பி ரிச் யுவர் செல்ஃப், க்ரோ யுவர் செல்ஃப். ஓகேண்ணா. ஆக்சுவலாக வந்து வியூவர்ஸ் தாண்டி பர்சனலாக நம்ம பேசுகிற விஷயத்தில் வந்து நான் நிறைய ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டேன். ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இது பண்ணுறதா இருக்கும், பாண்ட்ஸு, கடன், கிரெடிட் கார்ட்ஸு, மேரேஜு, இந்த மாதிரி வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும், நிறைய பேர் இனிமேல் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் நம்ம இந்த பாட்காஸ்ட்டே வந்து பண்ணது. ரொம்ப நன்றி. நான் வந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சேன். பட் ஆனால் வந்தது வந்து அது ஒர்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேண்ணா. ரொம்ப நன்றி நான் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி தம்பி. வியூவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.